அதிமுக முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் பிறந்தநாளை நகர கழகம் சார்பில் கேக் வெட்டி சிறப்பாக கொண்டாடினர். தமிழக அதிமுக முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சரும் விராலிமலை சட்டமன்ற உறுப்பினரும் வடக்கு மாவட்ட செயலாளருமான விஜயபாஸ்கர் பிறந்தநாளை முன்னிட்டு புதுக்கோட்டையில் திருவப்பூர் முத்துமாரியம்மன் கோயிலில் நகர கழகம் சார்பில் சிறப்பு பூஜை, சிறப்பு தீப ஆராதனை நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து கழக நிர்வாகிகள் அவருக்கு ரோஜாப்பூ, ஏலக்காய் உள்ளிட்ட மாலை மற்றும் சால்வை அணிவித்தும் வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் கோயிலின் முன்பு முன்னாள் அமைச்சர் கேக் வெட்டி கொண்டாடினார். தொடர்ந்து கட்சியினர் ஏற்பாட்டில் அன்னதானத்தை துவக்கி வைத்து அனைவருக்கும் கேசரி பொங்கல் வழங்கப்பட்டது. காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் தபால் வாக்குப்பதிவு பணியில் 15 குழுவினர் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற இன்னும் 11 நாட்களே உள்ள நிலையில் வேட்பாளர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதேபோல் மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளர்கள் வீட்டிலிருந்து வாக்களிக்கும் வகையில் விண்ணப்ப படிவங்கள் வழங்கப்பட்டு அதன் பேரில் தபால் வாக்குப்பதிவு துவங்குகிறது. அந்த வகையில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் 1039 மூத்த குடிமக்கள், 612 மாற்றுத்திறனாளர்கள் என 1651 நபர்களின் படிவம் பெற்று தங்கள் விருப்பத்தை தெரிவித்திருந்தனர். அதன் அடிப்படையில் இன்று முதல் தபால் வாக்குப்பதிவு வரும் 11ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. ஸ்ரீபெரும்புதூரில் 5 குழுவினரும், ஆலந்தூரில் 4 குழுவினரும், காஞ்சிபுரம் மற்றும் உத்தரமேரூரில் தலா 3 குழுவினரும் என மொத்தம் 15 குழுக்கள் இப்பணியில் ஈடுபட்டுள்ளனர். காஞ்சிபுரம் அடுத்த கிளார், தாமல் உள்ளிட்ட பகுதிகளில் அலுவலர்கள் அனைத்து கட்சி பிரமுகர்களுடன் வீட்டிற்கு சென்று தபால் வாக்கு சேகரித்து வருகின்றனர். அரியலூர் திமுக இளைஞரணி மாவட்ட இணை செயலாளர் வீட்டில் வருமான வரித்துறையினர் திடீர் சோதனை மேற்கொண்டுள்ளனர். அரியலூர் மாவட்டம் மார்க்கெட் தெருவை சேர்ந்தவர் அப்பு என்கிற விநாயகவேல். இவர் அரியலூர் மாவட்ட திமுக இளைஞரணி மாவட்ட இணை செயலாளராக உள்ளார். இந்நிலையில் அவரது வீட்டிலும் தந்தை மற்றும் மாமியார் வீட்டிலும் வருமான வரி சோதனை நடைபெற்று வருகிறது. சோதனையில் சுமார் 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கும் பணியின் போது பார்வதிபுரம் கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் வடலூரில் அண்மையில் தமிழக அரசு வள்ளலார் சத்திய ஞான சபை வளாகத்தில் சர்வதேச மையம் அமைக்க அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சர்வதேச மையம் அமைக்கும் பணி தொடங்கப்பட்ட நிலையில் பல்வேறு சன்மார்க்க அன்பர்கள் மற்றும் வள்ளலார் அமைப்புகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பலகட்ட போராட்டங்களை நடத்தி வந்தனர். இருப்பினும் முதற்கட்டமாக பெருவெளி பகுதியில் அளவீடு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு ராட்சச குழிகள் தோண்டப்பட்ட நிலையில் பார்வதிபுரம் பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள் ஒன்று திரண்டு குழிகளில் இறங்கி கையில் பதாகைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் சர்வதேச மையம் அமைக்கும் பணியை தமிழக அரசு கைவிட வேண்டும், சர்வதேச மையத்தை பெருவெளியில் அமைக்காமல் வேறு இடத்தை தேர்வு செய்து அமைக்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். அப்போது அவர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.